இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 51வது வசனம். இதோ அதோனியா ராஜாவாகிய சாலமோனுக்கு பயப்படுகிறான் என்றும், இதோ அவன் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டு ராஜாவாகிய சாலமோன் தமது அடியானை பட்டயத்தாலே கொன்று போடுவதில்லை என்று இன்று எனக்கு ஆணையிடுவாராக என்கிறான் என்றும் சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தாவீதுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. தாவீதுக்கு அப்புறம் யார் ராஜாவாகணும் அப்படிங்கிறது அங்கே பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதோனியா தாவீதுடைய ஒரு குமாரன், அதே மாதிரி சாலமோன் இன்னொரு குமாரன். அதோனியா தான் தான் ராஜா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டில் முக்கியமானவங்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு விருந்து வைக்கிறான். அங்கே சாலமோனோ நாத்தான் தீர்க்கதரிசியோ அழைக்கப்படலை. ஆனால் இதை அறிஞ்சுக்கிட்ட நாத்தான் தீர்க்கதரிசி பத்சேபால்கிட்ட வந்து, இந்த மாதிரி அதோனியா செய்கிறான், உன்னுடைய பிராணனையும் உன்னுடைய குமாரனுடைய பிராணனையும் காப்பாற்றணும் அப்படின்னா தாவீது கிட்ட போய் நீ முறையிடு, நானும் பின்னாடி வந்து உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு ஆலோசனை சொல்கிறாரு. பத்சேபால் தாவீது கிட்ட போய் அதோனியா ராஜாவாக முயற்சி செய்கிறான் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. பத்சேபால் தாவீது கிட்ட போய் அதோனியா ராஜாவாக முயற்சி பண்ணுறான் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறா. அவ சொன்னதுக்கு அப்புறம் பின்னாடியே நாத்தான் போய் அதே விஷயத்த தாவீது கிட்ட திரும்பவும் சொல்கிறான். சொன்னதுக்கு அப்புறம் தாவீது சாதோக், தீர்க்கதரிசி நாத்தான், பெனாயா ஆகிய 3 பேரையும் கூப்பிட்டு சாலமோனை ஒரு கோவிர் கழுதையின் மேலே ஏற்றி கீகோனுக்கு அழைத்து போய் அங்கே ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ராஜாவாக அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் ராஜாவாகிய சாலமோன் வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறாங்க. அங்கே ஒரே ஆர்ப்பரிப்பு சத்தம். இதே நேரத்தில் அதோனியாவுக்கு இந்த சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே அங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே யோனத்தான் அங்கே வந்து சாலமோன் ராஜாவாகிய விஷயத்த சொல்கிறான். அவன் சொன்ன உடனே அதோனியாவுக்கு பயங்கரமான பயம். நம்ம எப்படியும் சாலமோன் நம்மளை கொன்றுவான் அப்படின்னு பயந்து போய் அந்த பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டான். அதுதான் நம்ம இன்னைக்கு கேட்ட வேத வசனம். இப்போ இந்த கொம்புகளை பிடித்து கொண்டதுக்கு அப்புறம் சாலமோன் அவன் நல்லவனா இருந்தான், யோக்கியனா இருந்தான் அப்படின்னு சொன்னா அவன் சாவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல அதோனியை விட்டு விடுறான். அப்போ அந்த கொம்புகளுக்கு என்ன ஒரு வல்லமை இருக்குது, எப்படி அந்த கொம்புகளை பிடிச்ச உடனே அதோனியா தப்பிச்சான். அந்த கொம்பு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா யாத்ராகமம் 30வது அதிகாரம் 10வது வசனத்துல போடப்பட்டிருக்குது. வருஷத்துல ஒரு முறை ஆரோன் பாவ நிவாரண பலியின் இரத்தத்தினால் அந்த கொம்புகளின் மேல் பிராயசித்தம் பண்ணினார். தலைமுறைதோறு இதை பண்றாங்க, அது மகா பரிசுத்தம் உள்ளது அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. லூக்கா 1வது அதிகாரம் 75வது வசனத்துல பார்க்குறோம், நமக்கு தாவீதின் வம்சத்துல இரட்சணிய கொம்பு ஒன்று கொடுக்கப்பட்டது அப்படின்னு. அப்போ இந்த கொம்புங்கிறது வேற எதுவுமே இல்லை, நமக்காக சிலுவையில பலியாகி இரத்தத்தை சிந்திய இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துவை நம்ம உறுதியாக பற்றி கொண்டோம் அப்படின்னா நம்மளை சுற்றி எந்த பிரச்சனைகளும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. சாத்தானின் எந்த கிரியைகளும் நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பாவத்துக்கு விளைவாகிய எதுவுமே நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது. மரணம், நோய், தரித்திரம், இது எல்லாமே பாவத்தின் விளைவு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த பாவத்தின் விளைவு எதுவுமே நம்மளை எதுவுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா பாவ நிவாரண பலியின் இரத்தத்தினால் நம்ம பூசப்பட்டிருக்கோம். அந்த இரத்தம் நமக்குள்ள இருக்குது. இயேசு கிறிஸ்து நமக்குள்ள பிழைத்திருக்கிறாரு. அவரை உறுதியாய் பற்றி கொண்ட எவரும் நீதிமானா இருக்கிறோம். நம்ம நீதிமானா இருக்கும்போது பாவத்தின் விளைவுகள் நம்மளை தொடக்கூட முடியாது. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன்ப்பா.
அந்த பிள்ளைங்க போகும்போதும் வரும்போதும் ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. எங்கள் இருதயம் முழுவதும் அப்பா நீங்கள் நிரம்பி இருக்கீங்க ஏசப்பா. நாங்கள் உங்களை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோம் ஏசப்பா. இரட்சணிய கொம்பாகிய உண்மை நாங்கள் பிடித்து கொண்டிருக்கிறோம்ப்பா. எங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்கள் அப்பா நாங்கள் நீதிமான ஆகிவிட்டோம்ப்பா. பாவத்தின் விளைவுகளாகிய எந்த நோயும் எங்களை தொட முடியாது. தரித்திரம் எங்களை தொட முடியாது. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எங்களை தொட முடியாது. சாவு எங்களை தொட முடியாது. இவை எல்லாத்தையும் சிலுவையில் எங்களுக்காக நீங்கள் சுமந்து தீர்த்துட்டீங்கப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா கொம்பை பிடித்து கொண்டிருக்கிறவர்கள் தப்பிப்பார்கள்ப்பா. அம்மேன். ஸ்தோத்திர இயேசப்பா. நாங்கள் இரட்சணிய கொம்பாகிய உம்மை பிடித்து கொண்டிருக்கிறோம்ப்பா. உறுதியாய் பிடித்து கொண்டிருக்கிறோம்ப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகள் அம்மேன் ஒவ்வொருத்தரையும் இயேசப்பா அவங்க என்னென்ன காரியங்களில் அப்பா பலவீனமாக இருக்காங்களோ அதில் எல்லாம் இப்பொழுது மாற்றப்படணும்ப்பா. அம்மேன். ஸ்தோத்திரம் இயேசப்பா. நாங்கள் ஒவ்வொருத்தரும் அப்பா இரட்சணிய கொம்பை பிடித்திருக்கிறோம் இயேசப்பா. உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோம்ப்பா. அம்மேன். ஸ்தோத்திர இயேசப்பா. பாவ நிவாரண பலியின் இரத்தம் ஊற்றப்பட்ட அம்மேன். ஸ்தோத்திர இயேசப்பா. நன்றி ஆண்டவரே. மகா பரிசுத்தமுள்ள இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் நாங்கள் பற்றி கொண்டிருக்கிறோம்ப்பா. இந்த பூமியில் உள்ள அத்தனை பேருக்காகவும் பாவ நிவாரண பலியான என் இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோம்ப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் இயேசப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த பாவத்தின் விளைவுகள்னு சொல்லி சாத்தான் எங்களை தொட முடியாதுப்பா. எங்களை ஏமாற்ற முடியாதுப்பா. அவனுடைய தந்திரங்கள் எங்ககிட்ட பலிக்காதுப்பா. ஆமென். ஸ்தோத்திர ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த உலகத்தில் உள்ள எல்லா உபத்திரவங்களும் எங்களை விட்டு நீங்குவதற்காக நன்றி ஏசப்பா. தரித்திரம் எங்களை விட்டு நீங்குவதற்காக நன்றி ஏசப்பா. பொருளாதார செழிப்பை பேசுகிற ஏசப்பா. பணம் காசு இல்லைன்னு யாருக்கிட்டையும் கேட்காதபடிக்கு இயேசு கிறிஸ்து எங்களை அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா செழிப்பாக்கி அப்பா எல்லா தேவைகளையும் சந்தித்து மீதம் எடுக்க வைக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. உடல் முழுவதும் உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம் ஏசப்பா. மரித்தோரிலிருந்து கிறிஸ்துவை எழுப்பினவரோட ஆவி எங்களுக்குள்ளும் வாசம் செய்து ஏசப்பா. ஒவ்வொரு உறுப்புகள்லையும் சாவாமையை பேசுகிறோம்ப்பா. சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம் சாவாமையை தரித்து கொள்கிறதுப்பா. ஆமென். ஜீவனை பேசுகிறோம் ஏசப்பா. ஜீவ நதி எங்களுக்குள் பாய்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் உடல் நல கோளாறுகள் இப்பொழுது சரியாகிறதுப்பா. என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாம் இப்பொழுது சரியாகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. சாத்தான் இந்த நோய் உனக்கு போகாது, வாழ்க்கை முழுத நீ மருந்து சாப்பிடணும், மாத்திரை சாப்பிடணும் சொல்லி ஏமாத்தி வைத்திருக்கிற இந்த பிள்ளைகள் இன்றைக்கு சுகமாகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அப்பா இரட்சணிய கொம்பாகிய உண்மை பற்றி கொண்டு சாத்தானை எட்டி உதைக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அவங்க உடல் முழுவதும் இருக்கக்கூடிய வலிகள் வேதனைகள் நீங்குகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. குடும்பத்தில் யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அது இப்பொழுதே சரியாகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திர ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. நீங்க பரிசுத்தரப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோமப்பா, ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஏசப்பா. இன்று இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திர செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் எங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உங்களுடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். இயேசுவே உங்க இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது.